டேரக்டர் இந்த பேர் என்னது, டேரக்டர் பாலா. இவனுங்க பண்ண அந்த கேவலமான வயலன்ஸோட பண்ணிட்டான். அலெக்ஸ், எனக்கு வந்து ஒரே ஒரு, அதாவது படத்தை வந்து ஃபுல்லா பிடிச்சிருந்துச்சு. ஒரு சில சீனை வந்து தவிர்த்துருக்கலாம் தோணுச்சு. எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த இது, அந்த செத்ததுக்கு அப்புறமா ஏதோ ஒரு இதுல வந்து இந்த இது யூரின் குடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. முதல்ல bro அந்த படம் 3 மணி நேரத்துல முடிச்சிருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். புரியல டேடு, நீ என்ன சொன்ன? அந்த ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து அந்த சப்டைட்டில் வந்து கவ் யூரின் போட்டிருப்பாங்க. அது அந்த மாதிரி விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணிருக்கலாம்ங்கிற மாதிரி தோணுச்சு. ஒன்னோல் டாடி அவனுங்க படத்துல வந்துட்டான் வடகான் சேட்டு பசங்க, புரியுதா? அதான் ஏதோ அதே மாதிரி வந்து இந்த ஏதோ இது அந்த ஏன் ஷேவ் பண்ணலங்கிறதுக்காண்டி வந்து இது வந்து அது அப்படி இப்படி அந்த மாதிரி ரொம்ப வந்து ஆல்ஃபா நிலைங்கிறதுக்காண்டி வந்து ரொம்ப புரியல. ஷேவ் பண்ணல, இது கீழே 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 முடி எடுக்கிறது. அந்த வாஷிங் மிஷின் போடுறாங்க ப்ரோ, ஜட்டி வந்து தப்பான டிசைன் போட்டானே டிசைன். டே அதெல்லாம் காமெடி. எனக்கு என்ன டே இல்ல, அது எனக்கு இல்ல. ஒரு நிமிஷம் இல்ல முக சுளிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு நிமிஷம் இல்ல மச்சான், நதீர் இரா, நான் உனக்கு கேட்டுக்கிறேன். படம் வந்துட்டு ஏ சர்டிபிகேட் எனக்கு தெரியலடா. அதான் நீங்க மைண்ட் எப்படிதான் புரியுது. நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, ஏ சர்டிபிகேட்ங்கற நீ முக சுளிக்கிற மாதிரி இருக்குல்ல. ஏனாலே அப்படிதான்டா. யாரா இவனுங்க? நதீர் சொல்லு. இல்ல அலெக்ஸ், நான் என்ன கேக்குறேன், அந்த படத்துல யாருமே ரன்பீர் கபூர் நல்லவன் சொல்லி சண்டையே போடல. ஆமா அவன் இல்லடா, இதுல ஹைலைட் என்ன, ஒரு நிமிஷம் இல்ல, அவன் படத்திலே அக்யூஸ்ட்ன்றத இன்டர்வியூலே சொல்லுவானே, இருக்கிறதுல பெரிய வில்ல நான் தான்ற மாதிரி அவனே சொல்லி விட்டு போயிடுவான். அவன் உத்தமன்லாம் காட்டில படத்துல. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அனிமல்ல அந்த லாஸ்டா அவங்க அப்பா கிட்ட பேசுற. இல்ல அனிமல் உங்களுக்கு பிடிக்கல, அது பிடிக்கல, அதெல்லாம் அதெல்லாம் நான் என்னைக்குமே அதெல்லாம் தப்பு சொல்ல மாட்டேன். கூட வந்துட்டு மத்த ஒப்பீனியன் இது பண்ண மாட்டேன். ஆனா நதீர், எனக்கு என்ன தரமா ஒரு காண்டு, நான் சத்தியமா ஒன்று சொல்றேன். அர்ஜுன் ரெட்டியில பண்ண கேவலமான விஷயம் வந்துட்டு இவன் கம்மியா பண்ணியிருப்பான் அனிமல்ல. நீ ஒத்து பார்த்தேன்னு வத்தியேன், அர்ஜுன் ரெட்டியில பண்ண ஒஸ்ட் திங்க வந்துட்டு நீ அனிமல்ல பண்ணிருக்க மாட்டான். ஆனா அர்ஜுன் ரெட்டி எல்லா பொண்ணுங்களும் கை தட்டும். ஏன் இருக்கிறவன் எல்லாம் இங்க வந்துட்டு இது பண்ணுவானுங்க. ஆனா உனக்கு அனிமல் வந்துட்டு கொத்த சொல்லுவானுங்க. இல்ல பொண்ணுங்களை முதல்ல உதைக்கணும் ப்ரோ அந்த அர்ஜுன் ரெட்டியை ஓட வச்சது. நீ முதல்ல இல்லடா, புருஷ மண்டாட்டி சண்டை வரும்போது அந்த ரன் விஜய் சிங் வந்துட்டு அந்த ராஷ்மிகா வந்துட்டு பிராஸ்டாப்ல அடிக்கிறான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுங்க இந்த வந்துட்டு காண்டாச்சு. நீ காண்டாவதெல்லாம் கரெக்டா இருக்கட்டும். இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க புருஷ மண்டாட்டி அவங்க அடுத்த சீன்லயே ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, புரியுதா? அது வேற விஷயம். ஆனா நீ அர்ஜுன் ரெட்டி எடுத்துன்னு கேவலமான கேரக்டர். அவன் போத இல்லடா, நீ நியாயமா பார்த்தேன் சத்தியமா அர்ஜுன் ரெட்டி நீ ஹீரோவா பார்த்தா அது கேவலம் இருக்குது இல்லை. ஏன்னா நீ அந்த ஹீரோனை எதுக்கு விட்டு போவோம்? இந்த நாய் வந்துட்டு தான் போதையா இருக்கும், கூட அவங்க அப்பனை போட்டு திட்டம். இதுல ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணு தேடி வரும், அப்பயும் நாய் போதையா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு போன பிறகு சாரி இவ்வளவும் பண்ணுவாரு. இதுல நடுவுல வேற இந்த இல்ல நருட்டோ, இந்த மூதேவி பண்ண வேலையில அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்குதான், அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கும். எப்படி எப்படிலாம் வந்து அடுத்த ஓட்டு வாங்குறானுங்க. அலெக்ஸ், ஹிந்தில அந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் ஒருத்தவங்க கூட அனிமலை பத்தி எதுவுமே பேசல. ஏன் தெரியுமா? பேசினாங்கன்னு அது ஆலியா பத்தோட, எல்லாரும் ஆலியா பத்தோட ஃப்ரெண்ட்ஸ் வேறையா, அதனால யாராலும் எதுவும் பேசவே முடியல. அதுதான் இல்லகட்டி இதே ஒரு நெப்போக்கில் இல்லாம ஒரு சாதாரணமா ஒரு நடிச்சிருந்தான்னு வச்சுக்க குழந்திருப்பீங்க போட்டு. ப்ரோ ஆனா எனக்கு ஹிந்தில முக்காவாசி பேர் ஆளுங்களை பிடிக்காது ப்ரோ. ஓப்பனா சொன்னா பிடிக்கும். ஒரு நிமிஷம் இல்ல, நீ தமிழ் சினிமால அட்வைஸ் பண்ணலாம். ஆனா இது எனக்கு இந்த மாதிரி சில விஷயத்துக்கெல்லாம் அதான் ஒரு பொண்ணுங்க இல்லடா, பொண்ணுங்க அனிமலை பார்த்துட்டு ஏதாவது ஒண்ணு சொன்னா பரவாயில்லடா. பசங்க நீங்க சொல்லும் போதுதானே எனக்கு ஒரு மாதிரி இது. பொண்ணுங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குதா அனிமல்? நீங்க தானே இப்படி பேசுறீங்க? நான் கேட்ட பொண்ணுங்க எல்லாருக்குமே அனிமல் பிடிக்குங்க. ரொம்ப உமர் மாதிரி. என்ன நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ் பாக்குறாங்க? பொண்ணுங்களுக்கு அனிமல் பிடிக்கலன்னு அதை விட்டுறேன். ஆனா இந்த பொண்ணுங்களை அர்ஜுன் ரெட்டி பிடிச்சதான் எனக்கு கோவம் வருது. என்னையா பொண்ணுங்க மனுஷன் இல்லையா? நானே நிறைய பொண்ணுங்க சொல்லுவேன், உங்களை ஓட விட்டு உதைக்கணும்டி அப்படின்னு. இல்லடா, நான் நோட் பண்றது என்னன்னா, என்னைக்குமே ஒரு பொண்ணுக்காக வந்துட்டு ஒரு பொண்ணு நிக்கிறதோ, ஏன் பொண்ணுக்காக நீ நிக்கிறதும் தப்பு இல்லை, நான் நிக்கிறதும் தப்பு இல்லை. முதல்ல எதுக்கு நிக்கிறோம் தெரிஞ்சிருக்கலடா. ஆனா அலெக்ஸ், எனக்கு இப்ப அர்ஜுன் ரெட்டியை விட கபீர் சிங் தான் ரொம்ப பிடிச்சிருச்சு. ரெண்டும் ஒரே கதை தான். ஹீரோயினும் சரி. இல்ல எனக்கு அர்ஜுன் ரெட்டி பிடிக்கும் தான். ஆனா நீ நல்லவனான்னு கேட்டீங்கன்னா அதான்
சுத்தமாலாம் கிடையாது. வில்லன் படத்துல அது ப்ரோ அக்யூஸ்ட், என்னடா சரியான ராக்கி அக்யூஸ்ட் பாயே அவன். நல்லவனா ப்ரோ? ராக்கி பாய் நல்லவனா? ராக்கி பாய் ப்ரோ, ராக்கி பாய் என்ன இல்லாதவங்களுக்கு குடுக்குறானே, நல்லா வந்தாங்க. இல்ல ஒரு வகையில ராக்கி நல்லவனா தான், ஒரு இல்லடா, வகையில கெட்டவனா இல்ல இல்ல தெரியுமா? இல்ல அவன் இல்ல இல்ல விட்டுறான். ராக்கி ப்ரோ ராக்கி புஷ்பா பாய் நல்லவனா? ராக்கி படத்துக்கு இல்ல எதிரானவன், இல்ல ஆனா இல்ல மக்களுக்கு டேய் நல்லவன் ப்ரோ, அப்படிதானே? டேய் ராக்கி இல்லடா, நீ ராக்கி புஷ்பாலாம் நல்லவன் தான்டா. ஏன் தெரியுமா? இவனுங்க கிட்ட இவனுக்கு வந்துட்டு துரோகம் பண்ணிட மாட்டானுங்க. ரெண்டாவது விஷயம் அவன் மக்களுக்கு உண்மையா நல்லது இருப்பான், பண்ணுவானுங்க புரியுதா? அலெக்ஸ், அத சொல்லு. மக்களுக்கு நல்லது பண்ணுவான். ஆனா நீ 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 இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. ஏன் நீ அனிமல்லே இப்ப நீ கேட்டன்னு ஏன் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றான், ஆமா அதுவும் ஆமா உனக்கு தப்பு தான், ஆமா ஆமா புரியுதா? ஆமா. அதுவும் தப்பு தான். அவன் தான் இங்க கெட்டவன்டா அவன். யாரும் இல்லடா. இப்ப ஏய், நீ இல்ல நீ இல்ல இல்ல அனிமல் இல்லடா, அனிமல் அலெக்ஸ் பிடிக்கிற. அலெக்ஸ் ம். அனிமல்ல வர ரான் விஜய் கெட்டவன்டா, ராக்கி பாய் நல்லவன்டா, அததான் பேசுறான். அததான்டா சொல்றேன் முதல்ல. இல்ல எனக்கு என்ன டவுட்னா, படம் ஏ சர்டிபிகேட், படம் பேரு அனிமல், அப்புறம் எப்படா இதெல்லாம் அனிமல் எதிர்பார்க்கறீங்க? கரெக்ட், இந்த டைட்டிலே சொல்லிட்டானடா அவன் நல்லவன் இல்லடா, அவன் ஒரு அனிமல். இல்ல இந்த சந்தீப் ரெட்டி வாங்க உண்மையாலுமே கெட்டவனா இருப்பான் போலயா பர்சனலாவே. இதுல ஹைலைட் என்னன்னா, இல்ல இதுக்கப்புறம் அவன் எல்லா படத்தையும் அப்படிதான் எடுப்பான். இதுக்கு அடுத்து இன்னொரு படம் வருது ஸ்பிரிட், அதுவும் அப்படிதான் எடுப்பான். பிரபாஸ்க்கு இந்த மாதிரி கேரக்டர் செட் ஆகாம தெரியல ப்ரோ எனக்கு. அவன் முருகு மீசை வச்சுன்னு லட்டி எடுத்து என்னென்ன பண்ண போறான்னு அது இல்ல வாயில சொல்ல பிரபாஸ் முடியாது. இல்ல சந்தீப் காரடிலாம் நீங்க நீங்க எங்கேயோ தெலுங்கு போகலாம். ஃபேன்ஸ் கிட்ட கேட்டு பாருங்களேன், பிரபாஸ் வந்து ஒரு கேரக்டரா சொன்னா அவன் ரொம்ப இன்னசென்ட் ஷை டைப்னு சொல்லுவானுங்க. அலெக்ஸ் அந்த அனிமல் 1000 கோடி எப்படி இவரு ஏன்னா பசங்க பார்த்து மட்டும் தான் ஹிட் ஆச்சா, பொண்ணுங்கலாம் பார்க்கவே இல்லையா? என்னடா இது அநியாயமா இருக்கு. இல்லடா, எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா சில பேர் சொல்றது என்னன்னா, அனிமல் வந்துட்டு ஒரு மெயில் டாமினேஷன் படம்னு. முதல்ல படமா பாருங்கடா, அதுல படத்துல அதான் இதுதான். இப்ப இன்னொன்னு தெரியுமா அலெக்ஸ், வில்லனும் ஏ சர்டிபிகேட் படத்திலே அதை ஃபர்ஸ்ட் 1000 crore பண்ணதே அந்த படம் தானே. 1000 கிட்ட 1000 கிட்ட, ஐ மீன் போச்சு. ஆல்மோஸ்ட் 1000. ஆனா 1000 பண்ண வேண்டிய படம் தான். எங்க திரும்ப ஊத்துச்சு? தமிழ்நாடு, கேரளால. தமிழ்நாட்டுல நான் சொல்றேன் அலெக்ஸ், நோட் பண்ணி வச்சுக்க, பார்ட் 2 ஹிட் தமிழ்நாட்டுல. இது நடக்குதா இல்லையான்னு பாரு. பார்ட் 2 கண்டிப்பா ஹிட், பார்ட் 2 கண்டிப்பா கன்ஃபார்ம் ஹிட். ஹிட். ஆனா பிரபாஸ்க்கு இந்த மாதிரி கேரக்டர் செட் ஆகாம தெரியல ப்ரோ, இந்த மாதிரி ஆல்பா மேல் கேரக்டர்லாம். ஏன்னா இல்ல அது போலீஸ் அப்படியே மரணமா போலீஸ் செட் ஓகே ப்ரோ, போட்டுருவான்டா அவன். இவன் வந்து என்ன சொன்ன அந்த ஆல்பா மேல் எல்லாம் அந்த கான்செப்ட் கொண்டு வர அது பிரபாஸ்க்கு செட் ஆகாம இல்ல தெரியல. டான்லி வரானா என்ன? கண்டிப்பா. ஆமா, அந்த படத்துல தான் டான்லி இருக்கும். டான்லி. இல்ல பிரபாஸ் வந்து எப்படின்னா, இல்ல அவன் அலெக்ஸ் ஒரிஜினல் கேட்டா நிறைய பேர் பாக்குதானா, அவன் ஷை டைப் இன்னசென்ட் தான் சொல்லுவானுங்க தெலுங்கு ஃபேன்ஸ் கிட்ட கேட்டா. அது டேய் பாகுபலி இருங்க, கரெக்டா யூஸ் முதல்ல பண்ணிருப்பான். இல்ல உனக்கு சலார்லயே வந்துட்டு அவன் நல்லா இது ரகட தாண்டா காட்டுறான். ரகட இல்ல காட்டிப்பா அலெக்ஸ், ஒரு ஷேட் ஆஃப் ராதிகா இன்னசென்ட் காட்டியிருப்பான் ப்ரோ. அலெக்ஸ் பிரபாஸ் ராதிகா பாகுபலியும் சரி ராதிகா இதுலயும் சரி. ராதிகா வேற இது திட்டி ட்வீட் போட்டிருப்பா அனிமல் படத்துக்கு, பாத்திருக்கியாது? அவன் பேரை சொல்லாம ஆனா இல்லடா, அனிமலை திட்டினதுங்க எதுக்கு திட்டுனதுன்னு தெரிஞ்சா எனக்கு நல்லா இருக்கும். இல்ல கொடுமை என்ன தெரியல. தெரியுமா, த்ரிஷா பாசிட்டிவா போட்டிருப்பா அனிமல் சூப்பர் படம். இவங்க அடிச்சு ஆமா தெரியுது. அனிமல் அடிச்சு கல்ட்னு அடிச்சு போட்டு delete பண்ண வச்சுட்டாங்க. ஸ்டோரி போட்டு டெலீட் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் அஸ்டானுக்கு சரியான அடி அடிச்சானுங்க. பைத்தியக்காரனுங்க, மறுபடியும் பிடிச்சிருக்குன்னா விட வேண்டியதானே, அதை விட்டு இந்த அடி அடிப்பானுங்க. இல்லடா, இது 2-3 விஷயம் இருக்குது. இல்ல அனிமல்ல கெட்ட நல்ல விஷயம் கொஞ்சம் இருக்கு, பட் கெட்டது கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. இந்த சித்தார்த் பையனும் அப்படிதான், ஆர்ஜே பாலாஜியும் அப்படிதான். அடிச்சு அவனுங்களும் அடிப்பானுங்க இன்டர்வியூல போய் அனிமல் சம்பந்தமே இல்லாம. டேய், இங்க இருக்கிறவன் எல்லாம் ஒண்ணு யோசியேன் நதீர, நீ முதல்ல யோசி. பொண்ணுங்களை தப்பா காட்டின படம் எத்தனை படம் இருக்குது தமிழ்ல? எப்பா ஏகப்பட்டது இருக்கு. அதாவது எந்த மாதிரினா, அனிமல்ல பையன் பண்றத பொண்ணு பண்ணுது, அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ஞாபகமே இல்லன்னு நினைக்கிறேன். இல்ல இருக்கும். இருக்கும், ஆனா அது ஆடியன்ஸ்க்கு அக்செப்டபிளா இருக்காது. அந்த அளவுக்கு ஷேட காட்ட மாட்டாங்க. கழுவி ஆனா ஊத்திருப்பாங்க தமிழ்நாட்டுல அது ஓப்பனா ஓடாதுன்னு சொன்னா. தெரியும். ஹிந்தில நீ அந்த மாதிரி எக்ஸாம்பிள் நிறைய படம் பார்த்து இருக்கு தேவதை அலெக்ஸ். கொண்டேனா இரு. ஹிந்தில இருக்கு. வடச்சென்னை வடச்சென்னை, தரமணி, வேற வடச்சென்னை, தரமணி, செல்வராகம் படம். இருக்கிற எல்லா பத்தியும் இழுத்து விடு. அப்புறம் இந்த எங்க அண்ணன் புதுப்பேட்டை, 72ல வளர்றா. புதுப்பேட்டை, புதுப்பேட்டையிலும் கேட்டா மெயில் டாமினேஷன்றானுங்க. எதுக்கு? புதுப்பேட்டை ஒன்றும் ஆகும் ப்ரோ, அது இந்த அளவு ரொம்ப ஓவரா இருக்காது. அனிமல்ல என்ன கேட்டா மொத்த படமா மொக்கன்னு கேட்டா சொல்லவும் மாட்டேன். சில விஷயம் நல்லா இருக்கு, பட் பல விஷயம் மொக்கையா இருக்கு. நான் தமிழ் சினிமாலாம் நான் இதை மதிய மாட்டேன். ஏன்னு கேட்டா, முதல்ல நீங்களே ஒரு ஒழுக்கம் கிடையாது. விஜய் பிடிச்சாதான் சிகரெட்டு. ஏன் சரி விஜய் பிடிக்கிறத விட்றா,
மத்த ரஜினி பிடிக்கிறத விட்றா, எவன் பிடிக்குதானா விட்றா. போஸ்டர்ல வந்துட்டு பார்த்தா இந்த ஹன்சிகா சிகரெட் பிடிச்சிருக்கும், ரைசா வில்சனும் வந்துட்டு சிகரெட் பிடிச்சிருக்கும். ஒரு பொண்ணு சிகரெட் பிடிக்கும் போது எவனும் கண்டுக்கல. புரியுதா? அதாவது இருக்கிறதுலே வந்துட்டு பார்த்தா பசங்க சிகரெட் பிடிச்சதை ப்ரொமோட் பண்றத விட பொண்ணு பிடிச்சி ப்ரொமோட் பண்றதா இன்னும் டபுளா இருக்கும். ஆமா ஏன்னு கேட்டா பொண்ணு இல்ல, நாட்டுல பொண்ணுங்க பிடிக்கிறது கம்மி, அது நீ அதிகப்படுத்துறதுக்கு ப்ரொமோட் பண்ற, அதை கேட்கறதுக்கு இங்க டேய் துப்பு அதெல்லாம் கிடையாது விடுறா வந்துட்டு. அலெக்ஸ், அதெல்லாம் விடு. இவனுங்க இந்த மேங்கோ குரூப்ஸ் எப்போ விஜய் சிகரெட் பிடிச்சி போஸ்டர் விட்டாலும் வந்துருவாங்க. ஆனா இது சந்தானம் சிகரெட் பிடிச்சா கேட்கவே அந்த ஆஹ் மொத மாட்டாங்க. ஆளா வரது யாத்துமா ப்ரோ? மங்காமணி தான் உம் அதுதான் மொத சொல்றேன். ஆளா வருவான் அதான்டா சொல்றேன். டேரக்ட் சந்தானம் புட்டுன்னு. சந்தானம் சிகரெட் பிடிப்பான் அலெக்ஸ், கேட்கவே மாட்டாங்க. தெரியும் தெரியும். இந்த டிக்கில நான் எதை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் லுக் வந்துருக்கான். 90 ml டே போட்டான்டா ஒருத்தன் 90 mlடா அவனை. 90 mlலாம் எவ்வளவு டே, எவ்வளவு பெரிய அக்யூஸ்ட் தெரியுமா? அது அதான் என்ன அது படம்? இன்னும் கழுவி யார் ஊத்தலாம். நடிச்ச படம்? ஓவியா அது யாரா ஓவியா? இல்ல, அத எதை எவனா கேட்டானா? பொண்ணுங்க ஏன் இதெல்லாம் தப்பு இல்ல பண்றது? நான் அது அது தப்பு வந்து தானே, தப்பு. பார்க்கும்போது தெரிஞ்சுது இது வந்து உருப்படாத படம் தான் தெரிஞ்சு போச்சு ட்ரைலர்ல இல்லடா, பார்க்கும்போது. அதாவது நம்ம ஊர்ல ஒண்ணு திரும்பவும் சொல்றேன், நீங்க நினைக்கிற மாதிரி ஆம்பளைங்களுக்கு மேல் டாமினேஷன் படமா வர்றத விட பொண்ணு இப்ப அதிகமா பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான்டா வருது. சப்போர்ட் பண்ணி வருது, டாமினேஷன் பண்ணி வருது. இவங்களுக்கு ஒரு காண்டு என்ன தெரியுமா? ஒரு சின்ன விஷயம் படத்துல காட்டினா நீங்க வந்துட்டு கொதிக்கிறீங்க, இது பண்றீங்க. முதல்ல அந்த படத்துல எது காட்டுறான்னு பாரு. சும்மா இப்ப என்ன தெரியுமா, ஒரு பொண்ணை ஒரு பொண்ணை வந்துட்டு டவுன் பண்ணோன்னு அவன் படம் எடுக்கல. அனிமல்லே அதை பண்ணியிருக்க மாட்டான். ஞாபகம் இருக்கா? பொண்ணை டவுன் பண்ணோன்னு எடுத்திருக்க மாட்டான். வெளில வந்துட்டு அங்க எங்க இருக்கான்னு தெரியும், அப்ராரு. அங்க கண்ட்ரியில வந்துட்டு அங்க 2 3 கல்யாணம் அவன் எங்கெங்க பண்ணிப்பாங்கன்னு தெரியும். ஆனா கூட வந்துட்டு இந்த தான். ஆனா அலைஸ் இல்ல ப்ரோ, படத்துல ஹீரோ ஆனஸ்டா இல்லடா, நான் ஒரு விஷயம் படத்துல சொல்றேன். ஹீரோவும் நல்லவன், இல்ல ஹீரோவும் நல்லவன் ஆனஸ்டா கிடையாது. நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன் ப்ரோ. இவன் வந்து பொண்டாட்டி உயிரோட வரும்போதே இன்னொரு பொண்ணுங்க கள்ளத்தொடர்பு வச்சுப்பான். ஆனா இவன் வில்லன் கிட்ட ஃபைட் ஆமா. பண்ண என்ன சொல்லுவான் பொண்டாட்டி கிட்ட? நான் சப்போஸ் செத்துட்டேன்னா நீ மறுபடியும் இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவான் பாத்தீங்களா? அதான்டா, அவன் நல்லவன் இது இல்ல. வந்தா ரத்தம், இதுதான் தக்காளி சட்னியா? எனக்கு இந்த விஷயம் ரொம்ப இடிச்சுது. படத்துல அவன் நல்லவன் இல்ல, அதான் சொல்றான். இது கொஞ்சம் இது தவிர்த்து இருக்கலாம், சில விஷயம் தவிர்த்து இருக்கலாம் அனிமல்ல. டேய் டேய், எனக்கு எனக்கு என்னன்னே புரியல. டேய் என்னடா நடக்குது நருட்டோ? இப்ப நீங்க படம் இப்பெல்லாம் படம் எடுக்க முடியாதுடா. எப்படி எடுப்பீங்க? இப்ப ஒண்ணும் இல்லடா. இப்ப இல்ல இப்ப நான் அவன் இடத்துல நான் இருக்கேன்டா. ரன் விஜய் நான் இருக்கிறேன், சரி நீ இருக்கடா, ம், பிரணவ் இருக்க. உங்க அப்பாவை வந்துட்டு ஒருத்தன் கொல்ல ஆ, பாக்குறான். ம். நீ வந்துட்டு ஆல்ரெடி டிப்ரெஷன்ல இருக்கிற. உங்க அப்பா இது சண்டை கண்டை கூட கூட வந்துட்டு நிறைய விஷயத்துல நீ டிப்ரெஷன்ல இருக்கிற. ம், ஒரு கட்டத்துல நீ சைக்கோ மாதிரி ஆயிடுற. ம், ம். அதாவது என்ன வேணா பண்ணலாம், எந்த கேவலமான விஷயம் வேணா பண்ணலான்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடுற. ம். அப்படி போயிட்டு இந்த மாதிரி எல்லா விஷயமும் பண்ற. நீ பண்ணிருப்பியான்னு கேட்டா கண்டிப்பா பண்ணிருப்ப. இப்ப இதே பிரணாவு யோசிச்சு பாரு நருட்டோ, அந்த மாதிரி ஒரு பொண்ணு தனியா இருந்தா இவன் போயிருப்பான். ப்ரோ ஏன் ப்ரோ? புரியுதா? ப்ரோ இல்ல கல்யாணம் ஆச்சுன்னா நான் பண்ண மாட்டேன், கல்யாணம் எல்லாம் பண்ணுவேன். இல்லடா, அத பாரு. இல்லடா, நம்ம கிட்ட இருக்கிற ப்ராப்ளம் என்ன தெரியுமா? அது தப்புன்னு எல்லாருக்கும் தெரியும், அது தப்புன்னு நம்ம இப்ப சொல்றோம். இன்னொன்னு, இப்ப இருக்கிற பிரணவ நீ பண்ண மாட்டே, அது எனக்கும் தெரியும், கூட வந்துட்டு உனக்கும் தெரியும். ஆனா நான் சொல்றது புரியுதா? நீ ஒரு சுச்சுவேஷன் சைக்கோ ஆயிடுற. நீ சுச்சுவேஷன் ஒரு நீ ஒரு மென்டலி ஒரு மாதிரி ஆயிடுற. புரியுதா? அதான், அப்படி ஆயிட்ட பிறகு நீ பண்ணுவேன்னு கேட்டா வாய்ப்பு இருக்கு. புரியுதா? ஏன்னா இது 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 மென்டலி சொல்றேன். இது கண்டிப்பா இப்ப இது படத்துல தான் காட்டிருப்பான். இவனும் உத்தமம் இல்ல, அவனும் உத்தமம் இல்ல, 2 மூதவே அச்சுன்னு சாவுது. கடைசியில எவன் ஆனா செத்தான்றதான் எனக்கு கதை. ரன் விஜயோட பாபி தில் அப்ரார் கேரக்டர் ரொம்ப பிடிக்குமே. பேச ஒரு டேய் ஒரு வார்த்தை பேச நிமிஷம் மாட்டான். இல்ல ஒரு நிமிஷம் நருட்டோ. இவ்வளவு நேரம் உத்தமனா பேசிட்டு அதான் ப்ரோ, அப்ராருக்கு ஒப்பு நான் போட்டான் முன்னாடியே பாத்தியா? சொல்லிட்டேன் ப்ரோ. நான் முன்னாடி சில விஷயம் உண்மையாவே நல்லா இருக்கு, பல விஷயம் மொக்கையாருன்னு நான் சொன்னேன். இல்ல ஆனா சில உனக்கு விஷயம் எதுக்கு நான் அப்ரார் சொல்றது போச்சு? அப்ரார் கேரக்டர். உனக்கு எதுக்கு அப்ரார் போச்சுன்னு நான் சொல்லட்டுமா நருட்டோ? இல்ல, இங்கேயாவது ரன் விஜய் ஒண்ணுதான் வச்சிருப்பான், பொன்னாட்டியோட சேர்த்து 2. அங்க 4 இருக்கும். ஆமா 2 3 போயிட்டு. இல்ல இல்ல அவன் என்ன, ஏன்டா இந்த இல்ல திருத்தரம் பிடிச்சி அப்ரார் அலையுற? நான் சொன்னா அவன் பேசவே மாட்டான், பட் அந்த அளவுக்கு நல்லா பண்ணிருப்பான் பாபி தியோல். இன்னொன்னு இன்டர்வல்ஸ் அந்த கோடாரி ஃபைட் சரியா ஆனா இருக்கும் ப்ரோ. நீ ஒன்னு யோசிச்சு பாரு. உண்மையிலே பாபிடி எல்லாம் பேசாமையே நல்லா நல்லா சரியா நடிச்சவன். அவனை கங்கோவாங்க அவனை கூட்டின்னு போய் கங்கோல நீ என்ன கங்கோவாங்க தானே இல்ல வர அவனை கூட்டின்னு போய் கங்கோல என்ன பண்ணீங்க? நினைச்சேன். பாவத்தை பாபிடியோல் வரும்போது நினைச்சேன் கொண்டு வந்துருவாடான்னு. ஹீரோ. பாவத்தை என்னடா, என்ன நினைச்சிருப்பான் இதே அந்த மாதிரி மாதிரிதான் படம் எல்லாம் சொல்றேன். எடுக்க போகும்போது. அவனை எப்படி ம். கதையை வந்து இப்போ இல்ல இது இல்ல இல்ல அலெக்ஸ், நீ வந்து நீ தான் வந்து இப்ப ம். பாபி டியோல் சரியா,
உன்னை வந்து கங்குவாக்கு வந்து இந்த மாதிரி கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி சார் சூப்பரான படம் சார், சூர்யாவோட நடிக்கிறீங்க, அடுத்த பாகுபலி மாதிரி அப்படின்னு சொல்லி நடிக்க வச்சு, ஓகே வாட் எவர் இட் இஸ் சம்திங் ஃபில்லு, காட்டுக்குள்ள போறாங்க, ஷூட்டிங் எடுக்கிறாங்க, எல்லாம் ஓகே. படம் பாக்குற தியேட்டர்ல உன்னோட மைண்ட் செட் என்னவா இருக்கும்? படத்தை சைன் பண்ணதுக்கு செருப்பால் அடிக்கணும், காசு இல்ல திருப்பி கொடுத்துலாம் போயிட்டு. அந்த இடத்துல நானா தான் மான்குட்டி மாதிரி அனிமல்லாம் நச்சு மாஸ்க் காட்டினவன்டா, என்னைய கூட்டி இப்படி செஞ்சு விட்டேன் நம்ம நினைப்பேன். இல்ல இதுதான் இன்னைக்குமே பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு மாறும். இதுதான் ஒரு இல்லன்னு வச்சுக்கேன், அவன் அவன்கிட்ட கிடையாது. இல்ல இல்லன்னா நான் பாபி டியோலா தான் இல்லடா தளபதி இப்ப கால ஊந்துருவேன். இல்லடா, நீ நீ பாபி டியோலு தெலுங்குலயே நல்லா பண்ணியிருப்பான். ஆனா அவனை கூட்டின்னு வந்து அசிங்கப்படுத்தின ஒரே ஆள் வந்துட்டு இந்த கங்குவா தான். அதான் சொல்றேன். இப்ப இவளையும் இப்ப அடுத்து வந்துட்டு ஜனநாயகன்ல இருக்கான், அதே மாதிரிமான திரும்ப பழைய வில்லனஸ் அவன் கொண்டு வந்தா முடிஞ்சது மேட்ரு. ப்ரோ இந்த எஞ்சி நல்லா அப்படித்தான் இருக்கும் காமிப்பாங்க. ஏன்னா இல்லடா டேய், அவன்லாம் பார்க்கவே டெரரா இருக்கிற ஆள்ரா. பாக்கட்டாங்க. வினோத் கொஞ்சம் ஸ்கோப் குடுத்துட்டான்னு வச்சுக்கேன், நாம தான். அதெல்லாம் இல்ல, ஸ்கோப் 8x எல்லாம் தருவான், இது எல்லாமே பக்காவா தான் இருக்கும் என்கிட்ட. படத்துல தான் ரெண்டு வில்லன் இருக்கு. பிரகாஷ் ராஜ் ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் இவன் இருப்பான்னு நினைக்கிறேன். பாபி டியோல். பிரகாஷ் ராஜ் நடிச்சிருக்காடா. பிரகாஷ் ராஜ் இருக்கிறான். தெரியல, ஒருவேளை இல்லன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பிரகாஷ் ராஜ் ஏதாவது இல்ல என்னது புரியல. அப்புறம் எப்படி இந்த மாதிரி பிரகாஷ் ராஜ் சைடு கேட்டரா ஒரு ஆனந்தம் ப்ரோ, வில்லனாலாம் வர மாட்டான். எருமை காஸ்டிங்ல இருக்கான்டா. காஸ்டிங் இருக்கான், சைடு கேட்டரா ஒரு ஆனந்தம், சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டா. இல்ல 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 அப்படி பேசிட்டு எப்படி பத்தியா இது ஆடியோ லான்ச்ல என்ன பேச போறோம்? ஆடியோ லான்ச்ல மாத்தி பேசிடுவானோ? இல்ல ஆடியோ லான்ச் வச்சாதானே, நம்ம வைக்க மாட்டோம். இந்த வாட்டி இருக்கான்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் கடைசி நாள வந்து ஒரு ஃபேன்ஸுக்காக மட்டும் வச்சு சின்னதா வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது நேரு ஸ்டுடியோ மாதிரி சின்னதா ஃபேர்வெல் சக்சஸ் மீட் ஏதாவது. சக்சஸ் மீட் எனக்கு தெரிஞ்சிருக்காது ஆக்சுவலா. ஏன்னா சக்சஸ் மீட் அப்ப எல்லாம் வந்து இது வந்துரும், டைம் இருக்கா ப்ரோ சக்சஸ் மீட்டுக்கு. இவர் எலெக்ஷன் பிஸி போயிடுவாரு, எலெக்ஷன் பிஸி ஆயிரும். சோ வந்து பிஃபோர் எலெக்ஷன். ஆமாண்டா. சோ வந்து பிஃபோர் எலெக்ஷன்னால வந்து ஒன் லாஸ்ட் டைம் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒன்லி ஃபேன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன வைக்கலாம். புரியுதா உனக்கு? கட்சி ஏன் பிப்ரவரி மாசம் இல்ல, பிப்ரவரி மாசம் பிரச்சாரமா பண்ண போறோம். வேற ஏதாவது இல்லடா, தளபதிக்கு வந்து ஃபுல்லா இதா இருக்கும்டா உனக்கு. அதெல்லாம் இல்ல, ஒரு நாள் என்ன வீக்கெண்ட் கிடைக்காம போயிடும். இல்ல இது வந்து அரசியலுக்கு வந்து ரொம்ப இதாயிரும், கிரிட்டிக்ஸ் வந்து ரொம்ப அடிச்சிருவாங்க. இல்ல ஜனநாயகம் சக்சஸ் மீட் வைப்பாங்க வேணா பாரு. ஆனா அது வந்துட்டு பேருக்கு தான் சக்சஸ் மீட்டா இருக்கும், அங்கேயும் அரசியல் அதிகம் பேசணும். எனக்கு ஜனநாயகம் சக்சஸ் மீட் இருக்குன்னு சான்ஸே இல்லை, நம்பிக்கையே இல்லை, 1% கூட நம்பிக்கை இல்லை. வாய்ப்பு இருக்கு. ஆடியோ லான்ச்லாம் கண்டிப்பா சக்சஸ் மீட் இருக்கு. ஏன்டா லாஸ்ட் படத்துக்குலாம் ஏதாவது ஆடியோ லான்ச் கண்டிப்பா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சக்சஸ் மீட் இருக்காதுன்னு நான் சொல்றேன். இல்ல இதுதான் கோளாறுன்றது. ஏன்னா ஆடியோ லான்ச் தான் அவனுக்கு வைக்கிறதுக்கு பர்மிஷன் வந்துட்டு கொஞ்சம் டேஞ்சர். அதான் சின்னதா முடிச்சுடுவாங்க. நீங்க சொன்னீங்களா ப்ரோ பாபி டியோல் செம்ம ரோலா இருக்குன்னு, அது அமைஞ்சிருக்கேன். வடக்கெல்லாம் அரசாலா டிக்கெட் ஜனநாயகம் அப்படிமானுங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து மாஸ்டர் கிளிக் ஆக நிறைய வாய்ப்பு. ஆனா மாஸ்டருக்கு நடந்த மாதிரி வந்து ரொம்ப மினிமலா நடக்கும். இல்லைன்னா வந்து அட்லீஸ்ட் மினிமம் வந்து இந்த இது லியோ இல்ல வாரிசு அளவுக்காக வந்து நடக்கும். ஐ மீன் நேரு ஸ்டேடியத்துல வந்து சிம்பிளா மினிமம் லிமிட்டட் ரிலீஸ் ப்ரோ. பெரிய ரிலீஸ். ஒருத்தர் கேட்டிருந்தாருதான், விஜய் மூவி ஆவரேஜ் தான், ஆவரேஜ்னா சூப்பர்னு சொல்றாங்க, சூர்யா மூவி ஆவரேஜ்னா ஃபிளாப்னு சொல்றாங்க. இதான் சொல்றேன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஆதவன் படம் வந்துட்டு மொக்க படம். ஆதவன் வந்துட்டு மொக்க படம். ஆனா அந்த படம் வந்துட்டு அந்த டைம்ல ஹிட்டுன்னுவாங்க. புரியுதா? ஏன்னா அந்த டைம்ல சூர்யா திரும்ப ஹிட்டு கொடுத்துருந்தான். இதனால இனிமே திரும்ப ஹிட்டு கொடுக்கும்போது சுமாரா ஒரு படம் வந்தா கூட அது ஓகேன்றானுங்க. புரியுதா? பாட்டு காமெடி நல்லா இருக்கும். அதெல்லாம் ஓகே. ஆனா படமா பார்த்தா அது எவ்வளவு பெருசா ஒண்ணும் இல்ல. ஆனா இல்ல அதே மாதிரிதான் இப்ப நம்மளுக்கு இனி எத்தனைத்திய வேலாயுதம் நல்ல ஹிட் படம், நண்பன் நல்ல ஹிட் படம், நண்பன் பெரிய பிளாக் பஸ்டர் படம், அதை விட்டுடலாம். காவலன் நல்ல படம், காவலன் நல்ல ஹிட் படம். ஆனா யாருமே வந்துட்டு இதை கம்பேக்னு சொல்லல. புரியுதா? ஏன்னா வந்துட்டு இது வந்துட்டு பரவாயில்லன்னு நானுங்க. சுறாக்கு காவலன் பரவாயில்ல, காவலனுக்கு வேலாயுதம் பரவாயில்ல. புரியுதா? அந்த மாதிரிதான் இருந்தது. அப்புறம் நண்பன் வந்துட்டு ஒரு புதுசா தான் வெறும் ஸ்டூடெண்ட் மட்டும் ஜாலியா இருந்தது, அந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. துப்பாக்கின்னு ஒண்ணு தரும்போது தான் புரியுதா? அதாவது கம்பேக்னா எப்படி தருமா இருக்கணும், ஒருத்தன் கூட வாய் பேசக்கூடாது. புரியுதா?
கம்பேக்னா அதான் கம்பேக். ஒருத்தன் கூட வாய் பேசக்கூடாது. அது அந்த மாதிரி ஒண்ணு வேணும். இல்லைன்னா வேலைக்கே ஆகாது. அதுக்கு பேர் தான் கம்பேக். புரியுதா? அதான் ஒருத்தன் கூட வாய் பேசாத அளவுக்கு ஒண்ணு இப்பதான் ஒரு டோட்டல் டாமினேஷனா ஒரு படம் கொடுக்கணும். சூர்யாக்கு அந்த மாதிரி இப்ப கொடுக்க இதுக்கப்புறம் வேணா வருமானு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது இதுக்கப்புறம் சூர்யாக்கு. நம்ம டவுட். வெங்கி அதான் எட்லூர் சொல்றேன். பூச்சி நம்புறானுங்க இப்போ. இல்ல யாரு ரெட்ரோ இல்ல சூர்யா கேட்ட ரொம்ப இல்ல நினைச்சிருந்தேன் அலெக்ஸ், ஒழுங்கா ஓப்பனா சொல்லணும்னா. இல்லடா ஒழுங்கா சூரிய போட்டுற தரன்னு இழுத்துன்னு தியேட்டர்ல விட்டுறலாம். அந்த ஆமா. தப்பு பண்ணிட்டான். இதுக்கப்புறம் வர்றது ரொம்ப கஷ்டம். என்ன கேட்டா நீ எனக்கு வாடி வசல் கூட பெருசா நம்பிக்கை இல்லை. ப்ரோ முதல்ல வாடி வாசல் வருமா? வரும். வர்றதுக்குள்ள நம்மளுக்கு எல்லாம் குழந்தைய போந்துடும் என்ன கேட்டா. சிம்பிள் வரும், ஆனா வராது. அதான் இல்ல இனிமே அடுத்த அதான் படம் சொல்றேன். நீ என்னது சூர்யாக்கு? டவுன்ஃபால் இல்லடா. இல்ல இதுல டவுன்ஃபால் வேற. சூர்யா எல்லாம் டவுன் மேல டவுன் மேல டவுன் மேல டவுன்ல இருக்குது. இதெல்லாம் வர்றதுக்கு இல்ல ப்ரோ. பார்ப்போம். இப்ப நம்பால்ட்ட நான் அந்த ஸ்டாட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம்ல, நம்பால் டவுன்ஃபால்ல கூட 3வது நாள் பொசிஷன்ல கொண்டு போய் நிறுத்திடுவாரு. ஆனா சூர்யா அதுக்கு அப்படி இல்லையே. அதான் இல்ல. ஆனா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஃபேமிலி ஆடியன்ஸ். அதான் சொல்றேன். விஜய் வந்துட்டு சாதாரணமா பிடிக்கல. கில்லி, திருப்பாச்சி, மதுரை, சிவகாசி, புரியுதா? நிறைய போக்கிரி. அதாவது ப்ரோ நான் இது எப்படி தெரியும் இல்லடா. இல்ல எப்படியோ எங்கேயோ எங்கேயோ வளர்ந்து போனவர். புரியுதா? எப்படியோ வந்தவர். ஒரு சின்ன விஷயம் தான். அந்த ஒரு சில படம் டவுன் ஆச்சு. அந்த ஒரு சில அதான் டவுன் மட்டும்தான். நீ இயர்லி டூக்கையில் எடுத்து பார்த்தேன்னு வச்சுக்கேன். நீ விஜய் அஜித்னு எடுத்து பாரு. விஜய் கொடுத்த அந்த சக்சஸ் அவன் துளி கூட இருந்திருக்க மாட்டான். அவனுக்கு இருக்கிறது ரெண்டே இல்ல தான் அப்ப சொல்லுவானுங்க. வந்து பார்த்தா ஒண்ணு 5 இல்லடா. படம் அஜித் ஒண்ணு வரும்னா இல்லடா. அதுல ஒரு படம் நல்லா இருக்கும், மிச்ச 4 படம் கன்றாவியா இல்லடா. இருக்கும். ஒண்ணு தீனான்னுவானுங்க, இன்னொன்னு பெல்லான்னுவானுங்க. ஆனா நம்மளுக்கு எடுத்து பார்த்தேன்னு வச்சுக்க, கதையே வேற. குஷி, கில்லி, திருமலை, ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், சச்சின், திருப்பாச்சி, திருப்பாச்சி, சிவகாசி. திருப்பாச்சி, சிவகாசி, போக்கிரி. புரியுதா? போயிட்டே போக்கிரிலாம் இருக்கும் வந்து லிஸ்ட். அதான் லிஸ்ட் அல்டிமேட் போய். ப்ரோ அதெல்லாம். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். இப்போ நம்பால் படம் ஃபிளாப் படமா இருந்தா கூட இந்த கிட்ஸ் ஆடியன்ஸை கவர் பண்ணோம். அட் சேம் டைம் பாட்டு பெரிய ஹிட் அடிக்கும். ஏய் முதல்ல நான் அததான்டா வந்து இல்லடா. ஆதி அதான்டா படத்துல சொல்றேன். ஸ்டிக்கர் வச்சிருந்தேன் இவன் அலெக்ஸ். ஸ்டிக்கர்லாம் இருக்கு ம். தெரியுமா? நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஸ்டிக்கர் வாங்கி டேய் வச்சிருக்கேன் ஒட்டிவோம். ஒன்னோட நருட்டோ இல்ல. ஆதி பரமசிவனுக்கும் ஒன்னே தான் வித்தியாசம். கிளைமேக்ஸ் மட்டும் நல்லா இல்லைன்னா அது ஆதி. படமே நல்லா இல்லைன்னா அதான் பரமசிவம். ஆமா. ஆனா என்ன பண்றது? இல்ல இல்ல ஆதி புரியுதா எல்லாம் உனக்கு? எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் bro, ஆதி. ஆதி வந்து நம்ம ஆதி நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது படம் என்னன்னே தெரியாம இல்லடா. பிடிச்சிச்சு. ஆதியில அந்த இந்த லேலக்கு லேலக்கு இல்ல லேலா ஆதியில சாங் இருக்கட்டும். இல்லடா. இரு. ஆதியில பாட்டு நல்லா இருக்கும். மாஸ் சீன் கூட நிறைய சில சீன் நல்லா இருக்கும். ஆனா பிளாஷ்பேக் அதுக்கேத்த நல்லா மாதிரி இருக்கும் ப்ரோ எல்லாம் ஆதியில. ஆனா கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. அது கூட இந்த ஆமா. இதுவும் அந்த படத்தோட இதுவும் நடுவுல ஒரு சீனும் அதுவும் நல்லா இருக்கு. மீதி எல்லாம் நல்லா இருக்கு. இல்ல ஆதியில காமெடி கூட நல்லா இல்ல இருக்கும் ப்ரோ. விஜயோட விவேக்கோட கரிஷ்மாக்காக காமெடி நான் சொல்றேன். புல்லட். நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து நான் வந்து அந்த ஆதி படம் வந்து தியேட்டர்ல என் பக்கத்துல எதுவுமே பண்ணல. சாங் பார்த்தேன், ஸ்டிக்கர் வந்து வாங்கிட்டே இருந்தேன். எதுக்கு வாங்குறேன்னு தெரியல. விஜய் படம் ஸ்டிக்கர், எனக்கு ஆதி படம் ஸ்டிக்கர் வேணும், ஆதி படம் ஸ்டிக்கர் வேணும்னு சொல்லிட்டு சும்மா அந்த இது ஒரு அழகா அந்த இதுல ஒரு ஷோஃபால வந்து அப்பெல்லாம் ஸ்டிக்கர் ஃபேமஸ். இந்த மதுரை வில்லு ஆஹ் நிறைய ஸ்டிக்கர் இருக்கும். அந்த அவுட்லைன், அந்த ஒயிட் அவுட்லைனோட போக்கிரி. வச்சிருப்பாங்க. அவ்வளவு ஹச்டி நல்லா ஃப்ரேமா இருக்கும். ம். அத கடையில நின்று கேட்டு அழகு வாங்குறது. எனக்கு அந்த வெள்ளை ம். சட்டை போட்ட இது வேணும்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரீப் ஸ்டோர்னு எங்க ஊர்ல இருக்கும். அப்ப கேட்டு வாங்கி சொல்லி வச்சுட்டு லுக்குல வாங்குவோம். இல்ல லுக்குல அழகே தமிழ் எல்லாம் செம்மையா இருக்கும். லுக்கெல்லாம் ஒரு அதெல்லாம் லுக்கும். அல்டிமேட்டா இருக்கும். அந்த ஷர்ட் அந்த இது அது எல்லாம் வேற மாதிரி இருக்கும். ரொம்ப நான் அந்த வந்து குரு எனக்கு அந்த இந்த இதுல கேரக்டர் போற. அதனால லேபிள்ல வந்து நான் வந்து இது அழகிய தமிழ்ல வந்து வேட்டி சட்டை அப்போ விட்டுருவேன். இல்லடா. மதுரைக்கு இல்ல போற சாங் அந்த அந்த டைம்ல லேபிள். கையில பேண்ட் போடுவாங்க தெரியுமா? அழகு தமிழ்ல இந்த ஆனா பேண்ட் வந்து இதெல்லாம் நான் வந்து போட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணிருப்பேன். ஒரு ரொம்ப நாள் வந்து நான் வந்து ஒட்டி வச்சிருந்த ஸ்டிக்கர் என்னன்னா போக்கியில வந்து அந்த கர்ச்சீஃப் தான். கையை அப்படி விரிச்சு வச்சுட்டு நிப்பாப்ல. இல்ல அதெல்லாம் இல்ல நீ ஸ்டிக்கர் அதெல்லாம் பழைய காலம் இதெல்லாம் ஒட்டினதுலாம். சர்க்கார் அந்த ஃபர்ஸ்ட் லுக் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் லுக் சர்க்கார் சிகரெட் அந்த ஃபர்ஸ்ட் லுக். நல்லா அந்த பீரோ பக்கத்துல பெரிய சைஸ் இந்த பேப்பர் ஒன் சைடு இருக்கும் பாத்தியா? அந்த மாதிரி பேப்பர் ஒன் சைடு வீட்டுலாம் பார்த்து கேட்பாங்க தான் எதுக்கு இதை ஓட்டி சரி அந்த மாதிரி தான் சரியான வெறி அப்பெல்லாம். நான் வந்து மொத்தம் 3 நோட்ல வச்சிருப்பேன். சயின்ஸ் நோட்லயும் அந்த ஸ்டிக்கர் தான் இருக்கும், போக்கிரி ஸ்டிக்கரு. அப்புறம் இது மேக்ஸ் லேபிள் லேபிள் விற்கண்டா அப்பெல்லாம். அதான் விஜய் லேபிள் இதெல்லாம் டபிள்யூ லேபிள், கிரிக்கெட் இல்ல. லேபிள். லேபிள் வந்து குட்டியா வந்து நம்ம உள்ள இது வெளியே ஒட்ட மாட்டோம். இது அழுக்கானலாம் இருந்துட்டு சின்ன சின்ன லேபிள் ஒட்டிடுவோம். உள்ளக்க வந்து லாஸ்ட் பக்கம் இல்லைன்னா வந்து நோட்டை வந்து நடுவுல மடிச்சு வச்சு இது பண்ண தெரியுமா? பிரிச்சு வச்சிருப்போம் தெரியுமா? ஹோம்ஒர்க் இது அது இதுன்னு அந்த இடத்துல ஒட்டி வச்சுக்கிறது.
மிஸ் பாக்க கேட்கும் என்னடா இது இப்படி ஒட்டிட்டு கேட்டு எதுவும் சொல்லாது அடுத்து அந்த இந்த டைம்ல. ஏன்னா எல்லாருமே ஒட்டி வச்சிருப்பானுங்க ஒவ்வொரு இதை பிரிக்கிறதுக்காக மிஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். எதுவும் சொல்லாது. அது என்ன தெரியும், எங்க கிளாஸ் மிஸ் மட்டும் எதுவுமே சொல்லாது அந்த ஈஸி அந்த டைம்ல மட்டும், அந்த ஈஸிக்கு மட்டும். அதெல்லாம் ஒரு டைம் ரொம்ப திடீர்னு பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த ஸ்டிக்கர்லாம் ஏதாவது வந்து இந்த போட்டோ போடுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஏன்டா இடக்கடைக்கு போட்டோம் நோட் புக் எல்லாம் அப்படின்னு இப்ப தோணுது. ஏன்னா நிறைய பேர் நீங்க வந்து ஆதிபோட ஸ்டிக்கர் ஓட்டின, நான் சுறாப்போட ஸ்டிக்கர் ஓட்டினேன். எங்க வீட்டுல வந்து பாத்தா இந்த நோட் எல்லாம் வைக்கிற கபோர்டுக்கு பதிலா அதுல நான் சுறாப்போட ஸ்டிக்கர் ஓட்டினேன். அது ஒரு 10 ரூபாய் ஸ்டிக்கரு. இன்னொன்னு அதுக்கப்புறம் நான் ஸ்டிக்கர் ஓட்டின படம்னா சர்க்காரு பெரிய போஸ்டர் ப்ரோ. அது அப்படியே செவுத்துல ஓட்டினேன். 1 வருஷத்துக்கு வச்சிருந்தேன் அந்த போஸ்டர். எங்க வீட்டுல ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கேக்குறாங்க என்னடா இது பெரிய போஸ்டர்னு. நான் இல்லடா, நான் அந்த சர்க்கார் போஸ்டரை பிகில் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட வச்சிருந்தேன். பிகில் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நான் வந்து பிகில் அப்புறம் எடுத்துட்டேன். ஏன்னா வீடு கொஞ்சம் பெயிண்ட் அடியே எடுத்துட்டாங்க. இல்ல 2 வருஷம்டா அந்த சர்க்கார் போஸ்டர் வச்சிருந்தேன் ஃபர்ஸ்ட்ல. நான் வந்து எடுத்த சர்க்கார் ஓடுற சீனுக்கு பதிலா ஓடுற ஷாட் அந்த டாப் டக்கர் பாட்டு அது ஆமா. அப்ப அததான் நான் வச்சேன் சர்க்கார். சூப்பரா இருக்கும். எந்த சிகரெட் பச்சை கலர் ஷர்ட். டேய் அதேதான். எந்தெல்லாம் ஸ்மோக் சிகரெட் ட்விட்டர்ல கூட அதை டெலீட் பண்ணிட்டானுங்க. ஃபர்ஸ்ட் வாட்டியாவது அதுதான் டெலீட் பண்ண ஆஃப்லைன்ல வெரி நான் சின்ன தப்பு பண்ணிட்டேன்னா நான் இன்னமும் கொஞ்சம் முன்னாடியே ட்விட்டர்ல வந்துடணும் ஸ்பேஸ்ல பேச. அண்ணாத்த டைம்ல இருந்தா இவனை போட்டு அடி வந்துட்டு வந்து நான் என்ன செய்வேன்னா எனக்கு சரியா யூஸ் பண்ண தெரியாது. அதோட சும்மா ஆன் அண்ட் ஆஃப்ல இருந்தேன். வருவேன் எப்படி சொல்றது, ஃபாலோ பண்ண முடியாது. மானாவரே வச்சிருப்போம் ப்ரோ நான் ரஜினிய. புரியல. அண்ணாத்த டைம்ல ட்விட்டர்ல நான் இருந்தா ரஜினிய மானாவரே அடிச்சிட்டு இருப்பேன். இல்ல நான் இன்னும் உக்ரமாயிட்டுப்பேன். ரஜினின்னு வந்துட்டா நான் இன்னும் அடிப்பேன் ப்ரோ. அஜித்தோ கொஞ்சம் பாவம் பட்டுருவேன். இல்ல எனக்கெல்லாம் இல்ல. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு கட்டத்துல ஏதாவது ஒரு ஹீரோ ஏதாவது பரவாயில்லன்னு அவன் படத்தை பார்த்துருப்போம், அதாவது பிடிச்சிருக்கும். ரஜினிலாம் ஒரு உண்மையை சொல்லணும்னா எல்லாருக்கும் சிவாஜி பிடிக்கும், இந்திரன் பிடிக்கும், பழைய அவன் படம் எல்லாம் பிடிக்கும். புரியுதா? அதான் அப்படி இருக்கும்போது அதான் இவனை வந்துட்டு அதுக்கு அடுத்து இவன் மொக்க படம் கொடுத்தா அவனை சங்கிலி மறிக்கலாம்னு தோணும். அதான் மென்டல்லாம் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா மொக்க படம் இல்ல ஏதாவது. ஆனா இப்பெல்லாம் அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. அவன் ஏன் எல்லா படத்தையும் அதான் ஜெயிலர் எதுவுமே தேட்டர்ல பாக்கல. கடைசியா படம் பார்த்தது ஏன்னா இல்லடா இது இல்லை. என்னைக்கு அவன் ஸ்டேஜ்ல விஜய் வந்துட்டு அதான் விஜய் வந்துட்டு ட்ரால் பண்ணானோ அன்னைக்கே அதான் அன்னையில இருந்து அவன் படத்துக்கு நான் எதுவுமே தேட்டர் போடுறது முடிவு பண்ணிட்டேன். ஆனா இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, நருட்டோ நான் போக மாட்டேன். ஆனா நான் ஹானஸ்டா உண்மையை ஒத்துப்பேன். அதாவது அவன் பண்றான். புரியுதா? அவன் பண்றான் அதான். ஆனா இதுல நான் ஒரு சில பேர் பாக்குறேன் நம்ம சைட்ல பேசி நிப்பானுங்க, ரஜினி போட்டு வந்து திட்டுவானுங்க. நானும் பார்த்து நிப்பேன். பார்த்தா படம் ரிலீஸ் ஆகும், அவன் படத்துக்கு போவானுங்க, பேட்டன் போவான், ஜெயிலர் போவான். இந்த லூஸ் பசங்களாடீங்கன்னு நம்ம சைட்ல பைத்து இல்லடா. நம்ம சைட்ல அப்படி ஒரு லூசுங்க இருக்கானுங்க. எப்படின்னா ஏன் இந்த யாரும் சொல்ல வரும்ல, ஒரு சில பேர் இருப்பானுங்க ரஜினி திட்டுவான்டா, நீ ஏன் இந்த மாதிரி ஏதாவது சப்போர்ட் பண்ற இது பண்றேன்னு. கடைசியில பார்த்தா படம் ரிலீஸ் ஆகும்போது ரஜினி பார்த்துக்கு போவான். என்ன மென்டலா எதுங்கன்னாதான். இல்ல ப்ரோ நான் வந்து எப்படின்னா ஜெயிலர் போனேன், ஆனா வேட்டைன்னு போல. படம் நல்லா இருந்தா போவேன். அது இல்லடா இல்ல படம் நல்லா இருந்தா போறது கண்டிப்பா யாரா இருந்தாலும் போலாம்டா, தப்பே கிடையாது. ஆனா இங்க ட்விட்டர்ல வந்துட்டு இங்க வந்து கேட்பானு சில பேசுவானுங்க. அவனுங்க எப்படின்னா டேய் அதாவது ரஜினி பரம எதிரி மாதிரி பார்ப்பானுங்க. புரியுதா? இப்ப நான் இது வரைக்கும் ஆமா படம் ஒண்ணு கூட தேட்டர் போனது இல்லை. சத்தியமா ஒண்ணு கூட அஜித் படம் தேட்டர் போனது கிடையாது. எந்த படத்தையும் போட முடியாது. எனக்கு பிடிக்காதுன்னா பிடிக்காது, அவள்தான் மேட்ரு. எனக்கு அதான் மீதி எல்லா ஆக்டருக்கும் போயிருக்கேன்டா படத்துக்கெல்லாம். நான் ரஜினிக்கு ஆனா தர்பாருக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன். அது போல சூர்யா ஆனா ஒரு படம் கூட ரஜினி இது சாரி தான் அஜித்துக்கு போனது கிடையாது. சத்தியமா சிரிப்பு சொல்லணும்னு சொல்லுது. நிறைய டைம் சொல்லியிருக்கேன், எல்லாருக்கும் தெரியும். ரேவந்த் பழகிற எல்லா பசங்களும் தெரியும். ஒரு டைம் எனக்கு போவக்கே ட்ரை பண்ணானுங்க, ஆனா போல. என்ன படம் ப்ரோ? விவேகமா? இல்ல இந்த இதுதான் சும்மா இந்த விடாமுயற்சி எல்லாம் போலான்னு கூப்பிட்டானுங்க.
நான் போலதான் இவனும் நான் தான் போயிருந்தேன். விடாமுயற்சி முடிவே பண்ணிட்டேன் இது தேராதுன்னு. ஆனா குட் பேட் எழுதி போயிட்டேன். இல்லடா ஆனா இதுல கொடுமை என்ன தெரியுமா? இல்ல நருட்டோ சூர்யா அது கூட பாத்துடுறோம். ஆனா அதுவும் உருண்டுற மாதிரி. ஏன் கமலுக்கே கமல் விக்ரம் போயிருக்கேன். இந்தியன் 2 போனேன். நாசமா போச்சு. நான் இந்தியன் 2 போல. இந்தியன் 2 போல. நானு கமல் புடிச்சா நான் இந்தியன் 2 போல. எனக்கு தேராது கமலுக்கு விக்ரம் உனக்கு இல்ல இந்தியன் கமலுக்கு டூக்கு வந்து ஒத்தமகலன் போனேன். இல்ல ஒத்தமகலன் போயிருக்கேன் தியேட்டர். விக்ரம் போயிருக்கேன். இந்தியன் 2 போயிருக்கேன். நான் தசாவதார் போயிருக்கேன். விக்ரம் போயிருக்கேன். தசாவதார்லாம் சின்ன வயசுல நான் சின்ன வயசுல கமலுக்கு எங்க அம்மா வந்து கமல் ஃபேன் ப்ரோ. தனுஷ் இல்ல எங்க அம்மா வந்து எப்படி தெரியுமா எந்திரன்ல ப்ரோ? எங்க அம்மாவுக்கு கமல் பிடிக்கும், விஜய் பிடிக்கும். எனக்கு விஸ்வரூபம் ரொம்ப பிடிக்கும். சூப்பர். விக்ரம விட விஸ்வரூபம் தான் நல்ல படம். ஆமா, சரியான கண்டென்ட்டா அது நல்லா இருக்கும். பட் கமர்ஷியலா பார்த்தா விக்ரம் தான். இல்ல நீ எப்படி பார்த்தாலும் விக்ரமோட நீ விஸ்வரூபம் தான். அது மேக்கிங் உண்மையிலே ஆனா அது விஸ்வரூபம் சூப்பர் ப்ரோ. சரியா மேக்கிங். சில பேருக்கு விஸ்வரூபம் வந்துட்டு புரியாது. அதனால தான் அது வந்துட்டு இது கொஞ்சம் ஸ்லோ பேஸா புரிஞ்சது. எனக்கு விஸ்வரூபம்ல பிளஸ் பார்த்தா வச்சுக்கேன், அந்த டெரரிஸ்ட் வேர்ல்டுக்குள்ள அழகா கொண்டு போவான். அது ரியலா காட்டியிருப்பான். டெரரிஸ்ட் வேர்ல்ட் மட்டும் இல்ல, உண்மையில ஒரு ஹாலிவுட் லெவல்ல எடுத்துருப்பான் படத்தை. ஹாலிவுட் லெவல் தாண்டி ஹாலிவுட்டாவே எடுத்துருப்பான். அது பார்க்கும்போது நம்ம படமா தெரியாது, உண்மையாலுமே டெரரிஸ்ட் ஜோனுக்குள்ள நம்ம மாட்டிக்கணுமா. அதான் இல்ல ரியாலிட்டி தான் காமிச்சிருப்பான். அது வந்து இப்போ வந்து விஸ்வரூபம்லாம் நல்லா போயிருக்கும். விஸ்வரூபம் இப்ப வந்திருந்தா இன்னொரு விஷயம், விஸ்வரூபம் 1லயும் சரி 2லயும் சரி அந்த எலிவேஷன் பாட்டு அப்படி இருக்கும் ப்ரோ. எனக்கு கேட்டா அந்த யாருன்னு தெரிகிறதா? நீ பாட்டு மட்டும் இல்ல, படம் மேக்கிங், ஃபைட் சீன்ஸ், ஸ்டன்ட்ஸ் எல்லாமே வேற மாதிரி பண்ணிருப்பான். அதுக்கு முன்னாடி எல்லாம் விக்ரம்லாம் சும்மாடா 1 மணி நேரம் வந்திருப்பான். யாருன்னு தெரியுதா? நல்ல பாட்டு தான், சூப்பர் தான். பட் அந்த ஞாபகம் வருகிறதெல்லாம் செதற விடலாம். விஸ்வரூபம் வேற, அதெல்லாம் கம்பேர் பண்ண கூடாது. அந்த நமாஸ் பண்ணிட்டு ஒரு அடி அடிப்பாரு பாரு, வேற லெவல் ப்ரோ. ஆமா நல்லா இருக்கு, சரியா போயிட்டு அதெல்லாம். இல்ல நான் வந்து அந்த படத்தை நல்லா ஹெட்போன் போட்டு கேட்போம் ப்ரோ. அந்த பாட்டுலாம் டங் டங்னு கேட்கும், அப்படி இருக்கும். இதே மாதிரிதான் மென்டலா நல்ல படம் எடுத்தா எந்திரன் தான். ஜெயிலர் நல்லா இருக்காது, ஆனா அந்த படம் ஹிட் தான். ஜெயிலர் நல்லா இருக்காது. ஜெயிலர் எனக்கு கிளைமேக்ஸ் பேட்டை எனக்கு பிடிச்சது ஒரு சில இது தவிர. நீ எந்திரன் 1 சொல்றியா 2 சொல்றியா? சொன்னா ஆனா எனக்கு பேட்டை ஓரளவுதான் பிடிக்கும்னு சொல்ல. காரணம் என்னன்னா, நான் அந்த டைம்ல விஜய் சேதுபதி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த டைம்ல. சோ அந்த படம் அந்த டைம்ல என்னைக்குமே இல்ல ஒரு படம் இல்ல ஒரு படம் பிடிக்குதுன்றோம்னா அந்த படம் இப்ப பார்த்தாலும் பிடிக்கிற மாதிரி இருக்கணும். இல்ல எனக்கு அந்த டைம் விஜய் சேதுபதி ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன்னா நான் பேக் டு பேக் ஹிட்டு குந்தா நல்லா படமா குந்தான். சரி ஓகே, நான் போனதே விஜய் சேதுபதி இல்லனா போட்டு மாமே வேற லெவலுக்கு நினைச்சேன். முடிச்சு விட்டாங்க. பேட்டையில மைனஸே விஜய் சேதுபதி தான். ஏன்னா கூட்டு வச்சு டம் பண்ணிட்டாங்க. அதுதான் ப்ரோ எனக்கு பேட்டை கொஞ்சம் டிசப்பாயிண்ட். ஏன்னா விக்ரம் வேதா பார்த்து சில்லறைய சதுர விட்டவன் நானு. தலைவன் வில்லனா போட்டு வேற லெவலுக்கும்னு. ஆனா அது அப்படியே மாஸ்டர் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னு. ஆனா நீ கிழமை வந்துட்டு அவன் ஃபைட் சீன் எல்லாம் பண்ணியிருக்கான். அதாவது இவனுக்கு எதுவுமே வராது, கை கால ஆட்டுறதுக்கே டூ போன ரஜினி. ஆனா நீ பேட்டெல்லாம் பாரு, அவன் உண்மையில ஓரளவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பான் பேட்டையில. அவன் லாஸ்டா ஓரளவுக்கு ஏதாவது பண்ணதே பேட்டை தான். தர்பாரும் குப்பை, ஜெயிலர்லாம் எப்படின்னா அனிருத்த நான் பாத்துக்கிறேன், நீ நடந்து வந்தா போதும் ஜெயிலர்ல. ஜெயிலர் கூலி வச்சு ஒரு மீம் போட்டாங்க ப்ரோ. அதாவது ஒரே இதுல அனிருத், லோகேஷ், நெல்சன். லோகேஷ் ஒப்பறிக்கிறான், பாட்டே எல்லாம் படம் பண்ணிருந்தா என்னைய வச்சு ஐட்டம் சாங் பண்ணாங்க. நானு நெல்சன் சொல்றான், ஏய் நான் ஜெயிலர் தமன்னா உடைச்சேன்னு சொல்ற மாதிரி. ஜெயிலர் ஒன் டைம் ஒன்றாடுறா, அது சும்மா அந்த டைம் அதான் இது பண்ணுது. ஆனா படமா பார்த்தா அது எல்லாருக்கும் தெரியாது இது மாதிரி படம் தான். ஆனா தர்பார்லாம் படமே இல்லடா. ஆனா இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே தர்பார்ல, செகண்ட் ஹாஃப் தான். அந்த இன்டர்வல் சீன் தான் நல்லா இருக்கும் தர்பார்ல. இல்லடா நீ படம் கதையா பார்த்தேன்னு நல்லா இருக்கும் ப்ரோ தர்பார்ல. இல்லடா இப்ப ஒரு படத்தோடைய கதை இருக்குதுன்னு எடுத்துப்போம், அது எங்க முடியணும்? கிளைமேக்ஸ்ல தானே முடியணும். இந்த படத்தோடைய கதை இன்டர்வல்லையும் முடிச்சிடும். ஒண்ணும் இல்ல, இப்ப
மும்பைல இருக்கிற ட்ரக்ஸ் ப்ராஸ்டிடியூஷன் இருக்கிறது எல்லாத்தையும் ஒழிக்கணுன்றது தான் படத்தோட பிளாட்டு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இதெல்லாம் முடிச்சாச்சு. கூட வந்துட்டு அது அக்யூஸ்ட் யாருன்னு காட்டியாச்சு. இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்கன்னா, அதான் படத்துல வந்துட்டு மெயின் அக்யூஸ்ட் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு அதிபர் தான், ஒரு பெரிய கேங்ஸ்டருடைய பையன். அவனை வந்துட்டு நான் கொன்னுட்டேன். அந்த கேங்ஸ்டர் வந்துட்டு எனக்கு கொல்ல வரான். அதான் ரிவெஞ்ச் கதை மாதிரி ஆக்கி விட்டானுங்க. கேவலமா அந்த செகண்ட் ஹாஃப்லாம் கழட்டு போய படம் கேவலமா முக்காவாசி எல்லாமே ஃபர்ஸ்ட் ரிவெஞ்ச் ஹாஃப் கட் வந்து தான் ப்ரோ. ஓவர் சாட்டிஸ்ஃபைட் ஆயிருச்சு. புரியுதா உனக்கு? சிம்பிள் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு மக்கள். நீ அப்பயே ஒரு படம் டேய் முடிஞ்சிச்சு முதல் போனீங்கன்னா இல்லடா சூப்பரா இல்ல இல்ல இருக்கும். முதல்ல இல்ல இல்ல படத்தோடைய கதை முடிஞ்சது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப்ல நீ வேற ஏதாவது யோசிக்கலாம். இல்ல ஏதாவது அதான் ட்ரக் மாஃபியா ஒழிக்கிறதுக்கு ஏதாவது பார்க்கலாம். கடைசி அது விடுதமாயிடுச்சு. என் புள்ளைய கொன்னதுக்காக உன்னை கொல்ல வரேன், அதுக்காக உன் பொண்ணை கொன்னுடுறேன். புரியுதா? அதுக்காக உன் பொண்ணை கொல்றேன். இது அதான் அது கடைசியில பார்த்தா ரஜினி வந்துட்டு பைத்தியம் மாதிரி காட்டும் நடுவில். ஞாபகதா ஏதோ அதுதான் உதர்னு பாவத்தை. இருப்பானு. அதான் அடங்க அது மாட்டேங்குதுன்னு ஒத்துக்குது. தான். அடங்க மாட்டேங்குது. அது அதான் ஏன் review இல்ல bro. அதான் நீ ஏன்னு பார்த்தேன்னு தீயன். அதான் அவன் பொண்ணு செத்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆயிட்டு பைத்தியம் மாதிரி தான் காட்டுவாங்க அந்த படத்துல. ஏன் அந்த பைத்தியமே ஒரு தான் அது. நான் என்னடா அது கலாய்க்கிறதுக்கு சொல்ல அந்த ஒரு சீன் இருக்குமே, உங்களுக்கு தான் மென்டல் சர்டிபிகேட் இதெல்லாம் வந்துட்டு நீங்க இது பண்ணிட்டு வரணும். அதான் அந்த பாடி பில்டர், அதான் அந்த பாடி பில்ட் பண்றதா ஒரு சீன் வருமே. ஜிம்மு ஐயோ. தலைவர் ஜிம்முக்கு போயிட்டு தான் வெறும் கயிறு பிடிச்சிட்டு நிற்பான், உடம்புல எண்ணெய் ஊத்தி. அது பிரச்சனை இல்ல ப்ரோ. அந்த செஸ்ட் ஒர்க் அவுட் போனா பாத்தியா, இந்த சைட் ஃபுல் லோடு இந்த சைட் ஃபுல் லோடு போட்டு போனோம் பாருங்க. பாடி பில்டர் அந்த அளவு பண்ண மாட்டாங்க ப்ரோ. ஏய் இல்லடா படத்துல பட சும்மாடா கிண்டனு. ஆனா முருகதாஸ் தெரியல இது. ஆனா பாவம், என்னதான் அது ஒரு அவன் வாய்ப்பு கலாய்ச்சாலும் அவன் எனக்கு என்ன கஷ்டமா சொன்னான்னு இருக்கு. பாத்தியா? என்னமோ மார்ச்ல என்னமோ வந்து ஆனா ரிலீஸ் பண்ண இல்லடா போறோம் அப்படின்னு நான் சொல்லி இல்ல அவனை இல்ல பிடிச்சி. நான் இல்ல முருகதாஸ் தெளிவா இருக்கான்னு நினைச்சு சிக்கந்தர் ஹிட்டாடுன்னு நினைச்சேன். பாத்தியா சிரிப்பாச்சு. அதான் சிக்கந்தர்லாம் படமே இல்லடா. பாத்தியா? அது தர்பாரே நான் பார்க்கவே பரவாயில்லைங்களா இல்லை. நான் ட்ரெய்லர் பார்த்தேன், பிடிக்கல. ம். சரி அதை பத்தி இப்ப யோசிக்க வேணாம்னு ப்ரோ? யோசிச்சிட்டேன். இல்ல இப்ப மதராசி தான் இப்ப தெரியல. ஆனா அதே நம்பிக்கை இல்ல. தெரியல வந்து ஏதாவது. ஆனா சரி தெரியலையே. தெரியாது. ஆனா எனக்கு கஷ்டமா இருந்துச்சு ப்ரோ தர்பார் போகும்போது. என்ன அலெக்ஸ் ஏன்னா இப்ப நான் ஒரு வந்து அவங்க முருகதாஸ் வந்து கன்னி எல்லாத்தையும் ப்ரோ. கடிச்சுக்கிட்டு அலெக்ஸ் இருக்காங்க. ப்ரோ, நான் ஒரு முருகதாஸ் அலெக்ஸ், கன்னி. ம். இவங்க ஆனா வந்து படம் கடிச்சுக்கிட்டு யோ இருக்கானுங்களே நீயா கீழே உள்ளவங்க. எடுத்தாச்சு மாதிரி இருந்துச்சு. எஸ்கேஎன்ஸ் சொல்லு நோட்டு சொல்லு. எஸ்கேஎன்ஸ் எல்லாத்தையும் கடிச்சுக்கிட்டு இருக்கானுங்களே கொஞ்ச நாளா. சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸா தெரியல. அது இது அது எப்படின்னா என்னன்னு தெரியல எனக்கு வந்து. என்னமோ டக்குன்னு நாங்க பெரிய ஆள் ஆயிட்டோம் இல்லடா அப்படிங்கிற மாதிரி அவன் இல்ல பண்றாங்க. இல்ல நம்ம இல்லடா வந்து அவனை வந்து நான் எதுவுமே பண்ணல. திரும்பவும் சொல்றேன். இல்ல நம்ம ஃபேன்ஸ் எவனும் திருப்பி ரியாக்ட் பண்ணாதான் அடிக்காத. நான் திரும்ப திரும்ப சொல்றேன். திரும்ப புரியுது சொல்லணும். அதுக்கு புரியுது. 1000 காரணம் இருக்கும். அதை மட்டும் நிறுத்திக்கங்க. ஆனா இதுக்கு ரீசன் என்னன்னா, ஒண்ணு வந்துட்டு கூட் சேர்க்கை சரியில்லை. கூட்டணின்னு அதுதான். ஒண்ணு பார்த்தா சேர்க்கை சரியில்லை. அது என்னன்னு பார்த்தா இல்ல ஆமா கூட சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் இருந்திருக்கானுங்க. அது இல்ல ஒரு சில பேர் இதெல்லாம் இருக்கட்டும். ஆனா இதுல அவனுங்க நம்புறது எப்படி தம்மாக்குது, நம்புறது இல்ல. அவனுங்க நினைப்பு அமரன் தான் வந்துட்டு எஸ்கே கன்சிஸ்டன்சி நினைக்கிறது தப்பு. இப்போ எஸ்கே இல்ல எஸ்கே மேல எனக்கெல்லாம் எஸ்கே மேல வன்மமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. உண்மை என்னன்னா, ஒருத்தன் வளர்றான்னு தீயன் அவனை வளர ஒண்ணும். ஆனா இவனுங்க ஃபேன்ஸ் அது துளி கூட மதிக்க மாட்டானுங்க. இப்போ ஒன்னோல்டா நீ எஸ்கே ஃபேனா நீ இருந்தேன்னு தீயன், நியாயமா பார்த்தா தனுஷ் ஃபேன்ஸ் கிட்ட சண்டை போலாம். புரியுதா? அதான் நியாயம். சூரிய ஃபேன்ஸ் கிட்டே போக கூடாது. ஏன்னு கேட்டா அதான் அவனுங்க அவனுங்க இல்லடா அவனுக்கு டவுன்ஃபால்ல இருக்கானுங்க. நீ அவனை அடிச்சும் பிரயோஜனம் கிடையாது. அதுக்கப்புறம் தான் இல்ல. உனக்கு அதை அடிச்சு ரைவல்ரி மாதிரி வந்து உனக்கு இல்லடா வந்து அசிங்கம். இல்லடா அசிங்கன்ற தனி உனக்கு தேவையில்லை. ரைவல்ரி இப்ப யாருகிட்ட இருக்குது? ஒண்ணு தனுஷ் அடிக்கிற இல்ல எஸ்டே அடிக்கிற, அதோட முடிஞ்சு போச்சு. ஆனா இவனுக்கு பண்ற வேலை யார் தெரியுமா? விஜய் அடிப்பான், இல்ல விஜய் அடிக்கிறான், சூர்யா அடிக்கிறான், எல்லாரையும் போட்டு கஷ்டங்கிறானுங்க தான் இவனுங்க சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ். இதுல இன்னொன்னு சொல்றேன், அஜித் ஃபேன் சைட்லயே பாதி பேருக்கு வந்துட்டு சிவகார்த்திகேயன் மேல காண்டு. அது அது எனக்கு எனக்கு பழகுற புரியுது. பசங்கனால ஒரு சில பேர் எனக்கு தெரியும். இவனுங்கெல்லாம் வந்துட்டு ஓப்பனா சொல்றேன், ரிலீஸ் டைம்ல செம்மையா வாங்கி விட்டு போயிடுவானுங்க. ஆமாங்க, ஆமா சகவாசம் இல்ல, கொலை இது நாசம். அது இது இவனுங்களுக்கு வரைக்கும் வந்து தெரியல. அவங்க வந்து ஹேட்ரட் வந்து வாங்கல. புரியுதா உனக்கு? எஸ்கே வந்து அதான்டா இப்ப அவன் வந்து இல்ல மியூச்சுவல் இல்லடா இப்ப ஆடியன்ஸ்ல இருந்து ஓடிக்கிட்டு இருக்கான். பட் வந்து இல்லடா ஜென்ரேஷன் ஒண்ணு ஹேட்ரட் இப்பதான் ஒண்ணு வந்து உருவாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அடிச்சு நொறுக்கிறானுங்க இல்லடா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இப்ப லெவல்ல. ஜென்ரேஷனுக்கு தான்டா சண்டை போடணும். அவுட் ஆஃப் ஜென்ரேஷன் சண்டை போட்டா அது தேவையே இல்லை. இப்போ இப்ப சரி நான் இப்ப ரஜினி யாராவது முன்னாடி திட்டுவோமா? அண்ணாத்துக்கு முன்னாடி யாரும் திட்ட மாட்டோம். தர்பார் தர்பாரே வேணா ஊத்தின்னு கொஞ்சம் போகும்போது கூட தெரியுமா? திட்டுவாங்க ப்ரோ. தர்பார் இருந்தா ஸ்டார்ட். இல்லடா தர்பாரே ஊத்தின்னு போகும்போது கூட பெருசா அடியில தெரியுமா? ஏன் அவ்வளவு விஜய் ஃபேன்ஸ் தர்பாருக்கு சப்போர்ட் பண்ணானுங்க. நானே தேட்டர் தான் பார்த்தேன். கடைசியா பார்த்த படமா தான் சத்யம் தேட்டர் இது பார்த்தேன்.
ஆனா அதுக்கப்புறம் தான் நான் ஏன்னா சிறுத்தை சிவா கூட சேர்ந்தான். அதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் கடிச்சான். அது அது வேற மாதிரி ஆயிடுச்சு. இல்ல அது உனக்கு புரியுதா? ஆமையோட சேர்ந்து இல்ல கடிக்க ஆரம்பிச்சாங்க. ப்ரோ அதான் இப்ப இல்ல ரஜினி ஃபேன்ஸுக்கு ஆரம்ப காலத்துல இருந்தே விஜய் மேல ஒரு இதுதான் போல, கில்லிக்கு அப்புறமா விஜய் வளர்றத பார்த்து. இல்லடா டேய், முதல்ல நீ ரஜினியத்துல இருந்தானே ரஜினி ஒரு மினி சைக்கோ மாதிரி. அவன் வந்துட்டு எல்லாரையும் கட்டி பிடிப்பான், எல்லாரையும் அடிப்பான். ஏன் சிவகார்த்திகேயனே ரஜினிக்கு சிவகார்த்திகேயன் அடிப்பான். போஸ்ட்போன் பண்ண வைக்கலையா? ஆமா ஆமா ஆமா, அவன் இல்ல இல்ல ப்ரோ. அதான் இந்த மாவீரன் படத்தை வந்துட்டு ப்ரீபான் பண்ணி இல்ல போஸ்ட்போன் பண்ணி வச்சிருந்தான். அதான் அவனை பொறுத்தவரை என்ன தெரியுமா, அவன் வளரணும், சர்வே ஆகணும், அவன் பொழைக்கணும். அவனை விட்டுரு, அவன் கேரக்டர் இதெல்லாம் இது மேட்ரு இல்ல. இப்ப மேட்ரு என்னன்னா, இந்த எஸ்கே ஃபேன்ஸ் இப்ப எல்லாரும் கடிக்கிறானுங்க பேர், இது பெரிய பேக் ஃபேர் ஆகும். அதுதான் எனக்கு எனக்கு வந்து சூர்யா ஃபேன்ஸ் வந்து நம்ம என்ன வேணா நடந்துக்கலாம், பட் வந்து இல்லடா நம்மளுக்குள்ள ஆளை வந்து ஒரு சீனியாரிட்டி பார்க்காம அடிக்கிறதுங்கிறது அது வந்து ஒரு இது இருக்கணும். பட் வந்து இது ஒரு டிஃப்ரெண்டான இதா இருக்குது. சரிடா இல்லடா, நீ ஓப்பனா பேசணும்னா சூர்யாக்கு ஃபேன்ஸ் அதிகமா, சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் அதிகமா? இல்ல எஸ்கேக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் சொல்லலாம், சூர்யாவுக்கு கேர்ள்ஸ் இல்ல இல்ல இல்ல, கேட்ட கேள்விக்கு பதில். சூர்யாக்கு ஃபேன்ஸ் அதிகமா இல்ல சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் அதிகமா? விடை தெரியவில்லை ப்ரோ, சாரி. சூர்யாக்கு தான்டா சூர்யாக்கு தான்டா அதிகம், இது எல்லாருக்கும் தெரியும்டா. இது இல்ல ப்ரோ, சூர்யாவுக்கு பொண்ணுங்க ஜாஸ்தி ப்ரோ, பொண்ணுங்க ஃபேன்ஸும் ஜாஸ்தி. இல்ல இல்ல, நீ பேசிக்கா இல்ல நீ கலெக்ஷன் அது அவுட் ஆஃப் இது. கலெக்ஷன் விட்டுருவேன், எல்லாத்தையும் விட்டுறான். ஃபேன்ஸ்னா இது வர இப்ப சிம்புலாம் படம் ஓடி இருக்கு. இல்லடா இப்ப இல்ல நீ சிம்பு பார்த்தா சிம்பு அவ்வளோ ஃபிளாப், ஆனா ஃபேன்ஸ் இருப்பானுங்க சிம்புக்கு. புரியுது? அந்த மாதிரி சொல்றேன். சிவா இது ஏன் தெரியுமா, உனக்கு சூர்யா வந்துட்டு அந்த டைம் இயர்லி 2K அந்த டைம்ல வந்துட்டு பண்ணனால புரியுதா, அப்ப தெரியவனு இருக்கானுங்க, அது வேற விஷயம். அதே மாதிரி தனுஷ் எஸ்டிஆர்ல இயர்லி 2K அதெல்லாம் பண்ணானுங்க. அதான் இந்த 2010 அந்த டைம்ல. சிவகார்த்திகேயன் இப்பதான்டா பண்றான், புரியுதா? இப்ப பண்றான்னா ஒருத்தன் வந்துட்டு வளரணும். ஆனா இவனுங்க பண்ற தப்பு என்ன தெரியுமா, வளர்ற டைம்ல ஹேட்டை சம்பாதிச்சுக்கிறானுங்க. அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அது இருக்குது இல்லையா? இப்பெல்லாம் பண்ணா கடைசி வரைக்கும் ஃபேன்ஸ் இல்ல பொளந்துருவாங்க. வந்து லாயல் ஃபேன்ஸ் கிடைக்காது. பொலகிறது வேறடா, கடைசி வரைக்கும் ஃபேன்ஸ் எல்லாம் போயிடும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுந்தா. இல்ல எனக்கு தெரிஞ்சு சிவகார்த்திகேயனுக்கு ஃபேன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் ப்ரோ. டேய் முதல்ல நீ ஃபேமிலி இப்ப இது எப்படி தர மாட்டேங்குது. இல்ல அவன் இன்னும் வளரல. ஒரு சில இல்லடா ஒரு நிமிஷம் இல்லடா, ஒரு சில பேர் ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்படி தெரியுமா, நல்லா இருக்கா படம், குடும்ப படமா இருக்கா பாப்பானுங்க. இப்ப நாளைக்கே வந்துட்டு இல்ல சிவகார்த்திகேயன் ஒரு ஏ படம் வச்சா இல்ல இல்ல ஏ படம் வச்சாலும் பார்க்க மாட்டாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்துட்டு போக மாட்டான். இல்லடா ஃபேமிலி ஆடியன்ஸ் படத்தை வந்துட்டு உனக்கு தேத்த பார்ப்பான். ஃபேன்ஸ் தான்டா செலிப்ரேட் பண்ண பார்ப்பான். செலிப்ரேட் பண்ணா ஃபேன்ஸ் தான். ஆனா அப்படி பார்த்தா கூட சூர்யாக்கு பொண்ணுங்க தான் ப்ரோ முதல்ல ஒரு ஹீரோக்கு உயிரே ஃபேன் தான், அதுக்கப்புறம் தான் இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ். அதான் ப்ரோ, உயிரே இல்லனா என்னடா மயிரு ப்ரோ. அதான் ப்ரோ, சூர்யா கூட பொண்ணுங்க தான் ப்ரோ ஃபேன்ஸ், தவிர பசங்க எல்லாம் இருக்காது ப்ரோ அந்த அளவுக்கு. இப்ப இல்ல சிவகார்த்திகேயனுக்கு வந்துட்டு இருக்கானுங்க ஃபேன்ஸ், புரியுதா? வரலன்னு சொல்ல முடியாது, வந்துட்டு இருக்காங்க. ஆனா அவனுக்கு வர்ற டைம்ல இது பண்றது இது கேவலமான விஷயம். என்ன கேட்டா இப்ப நீ யார வேணா திட்டிக்க, என்னால இதெல்லாம் கவலையும் கிடையாது. ஆனா ரியாலிட்டி ஃபேக்ட் தான் இது. அவனுங்க இல்லடா எனக்கு தெரியல, இப்ப குட்டி குஞ்சானுங்களா என்னன்னே தெரியல. இதெல்லாம் புரியறானுங்களா இல்ல தெரியுதான்னு தெரியல எனக்கு. இல்ல அவங்கள வந்து டக்குன்னு மறந்துட்டு ஓடிடுவாங்க. நாளைக்கு வந்து இன்னொருத்தர் வந்து இப்ப பிரதீப் ரங்கநாதன் இந்த மாதிரி ஒரு 4 பேர் இல்லடா. இப்ப சில பேர் பார்த்தேன்னு படம் ரிலீஸ் டைம்ல வந்துட்டு உப்பு போடுவானுங்க. அதான் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு, ஆனா இவனுங்க பண்ற வேலைக்கு இவனுக்கு உப்பு போட்டாலும் அடிப்பானுங்க. அந்த மாதிரிதான் அந்த மாதிரிதான் நான் பண்றானுங்க இவனுக்கு. பாவம் பார்த்தேன். ஏன் இல்ல எனக்கு இன்னொரு பாவம் என்ன தெரியும், இவனுங்க இல்ல ஏன் சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் பாவம் ஆகுதுன்னு சொல்றேன்னா, எவனை வேணா நம்பு, அந்த ஆமையை மட்டும் நம்பாது. ஏன்னு கேட்டா இல்ல இவனை நம்பி நீ இறங்கினா நடுத்தெருவில் நிப்ப. அதான் ஏன்னா இவனுக்கு அவனுங்களே வந்துட்டு ஞாபகம் தான் நருட்டோ அண்ணாத்துக்கு சப்போர்ட் பண்றேன்னு ரஜினியை கோத்து விட்டு போயிட்டானுங்க. அணிலுக்கு போட்டு சரியான அடி, என்னையும் சேர்த்து நாளா புஷ்டேன், செம்ம பொடி அடி போட்டு உரின்னு உரியுறது எல்லாம் அடிக்கிறானுங்க. அதான் சொல்றேன், கோத்து விட்டு போயிடுவான். இப்போ சேர்றா, இப்போ ஒண்ணும் இல்ல, ஏதாவது இப்ப அப்கமிங் ஏதாவது படம் வருதுன்னு எடுத்துப்போம், எஸ்கேக்கு ஏதாவது ஒரு படம் வருதுன்னு எடுத்துப்போம்.
அந்த அந்த படம் ஏதாவது கொஞ்சம் மிக்சட் ஆகுதுன்னு எடுத்துப்போம். அதாவது நெகட்டிவ் வேணாம், மிக்சட் ஆகுதுன்னு எடுத்துப்போம். அப்படி ஆகுதுன்னா இங்க இருக்கிறவனுங்க வந்துட்டு எல்லாம் அதை தூக்கி போட்டு அடிதான் செய்வானுங்க. அதாவது இவனுங்க யார் யார்கிட்ட சண்டை வச்சாங்களோ அவனுங்கிட்ட அடிப்பானுங்க. இந்த தனுஷ் ஃபேன்ஸு, சூர்யா ஃபேன்ஸு, அதுக்கப்புறம் இந்த எஸ்டிஆர் ஃபேன்ஸு, சில விஜய் ஃபேன்ஸு, ஒரு சில அஜித் ஃபேன்ஸே இருப்பானுங்க. புரியுதா? இப்படி எல்லாம் சேர்ந்து அடியும் போது எவன் வந்து உன்னை காப்பாற்றுவான்? எவன் வந்து சப்போர்ட் பண்ணுவான்? இல்ல அஜித் சப்போர்ட்ன்ற விஷயம் கனவுல எதிர்பார்க்க கூடாது. அவனுங்க இல்லடா இதுல இருக்கிறதுல கொடூரம் என்ன தெரியுமா? அஜித் டிபிஎஸ்ன்னு எவனா ரிவ்யூ போட்டா மதிப்பானா? அஜித் டிபிஎஸ்ன்னு ரிவ்யூ போட்டாலே எவனும் மதிக்க மாட்டான். முதல்ல அதை ஒன்று தெரிஞ்சுக்க. அதான் அவங்க வந்து இது வந்து ஏதோ ஒரு உள்நோக்கத்துக்காக தான் பண்றாங்கன்னு ஒரு ஊரை இது வந்து இல்ல இதெல்லாம் பரவாயில்ல. அதுவும் குட் பேட் அக்லி டிபிஎஸ் அவன்டா ரெட் டிராகன் குட் பேட் அக்லி இல்ல எனக்கு வந்து குட் பேட் அக்லி டிபிஎஸ்ன்னு எனக்கு ஒண்ணு ரிவ்யூ வரைக்கும் சொல்றேன். எனக்கு எல்லாத்தையும் மறைச்சிருவேன். ஒண்ணு சொன்னா அது மறக்க மாட்டேன். அந்த மாதிரிதான் ரெட் டிராகனுக்கு வந்து ஒரு கிரீன் கலர்ல டிராகன் வச்சுட்டு எல்லாரும் பேர்ல அந்த டிராகன் போட்டோ அது கோழி குஞ்சா காக்கா குஞ்சா ஆனா பைத்தியக்காரனடா அலைஸ் ப்ரோ சில எஸ்கே ஃபேன்ஸ் விஜய்க்கு சண்டைக்கு வரானுங்க. விஜய் ஃபேன்ஸ் கிட்ட சில எஸ்கே ஃபேன்ஸ் இல்லடா. நான் திரும்பவும் சொல்றேன். நான் ஒரு இல்லடா ஒரு நிமிஷம். நான் இது வரையும் விக்ரம் திட்டினது இல்ல, சிவகார்த்திகனே திட்டினது இல்ல, எஸ்டிஆரும் திட்டினது இல்ல. புரியுதா? ஏன்னா இது எனக்கு தேவையில்லை. புரியுதா? பிடிக்குமான்னு கேட்டா எனக்கு விக்ரம் மட்டும் தான் பிடிக்கும். வேற யாரும் பெருசா இது வந்து பிடிக்காது. தனுஷ் திட்டினதுக்கு காரணமே வந்துட்டு அந்த 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 டைவர்ஸ் இஷ்யூல வந்துட்டு நம்மள இழுத்தானுங்கன்னு சொல்லிட்டு அப்போ சும்மா நார்மலா திட்டி விட்டாங்க அந்த டைம்ல. நான் ஏன் இந்த 3 பேர் மென்ஷன் பண்றேன்னா, தேவையே இல்லடா. அதனால இது யாரும் திட்டாதீங்க, யாரும் இது பண்ணாதீங்க. அவனுக்கு எவ்வளவு பண்ணியிருப்பாங்க. நான் இது வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துல ட்ரிகர் ஆயிருக்குண்ணா. இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணதில்லை. இவனுக்கு தேவையில்லடா. முதல்ல ஏன் தேவையில்லைன்றான். அவனுக்கு பாட்டுக்கு இருக்கட்டும். ஒரு டைம் தெரியுமா அதிகமா கட்டிப்பிடி வருவானுங்க. நானே ஓகே கைதான் கொடுக்கும். எவனே இனிமே பாண்டிங் எவன்கிட்டயும் இருக்கக்கூடாது. அது முன்னாடி இருந்தவங்களுக்கு தெரியும். பாண்டிங்கும் இருக்கக்கூடாது, எந்த பாசமும் இருக்கக்கூடாது. மதிக்கலாம். புரியுதா? இல்லடா இப்ப இல்ல ஒருத்தவனை பிரைஸ் பண்றான், இது பண்றான், மதிக்கலாம். மதிக்கிறது தப்பே கிடையாது. ஆனா எவன்கிட்டயும் போய் ஒட்டிக்காதீங்க. ஒட்டினா வந்துட்டு டென்ஷன் ஆயிடும். இப்போ இதேதான். இப்போ ரெட்ரோ ரிலீஸ் ஆச்சா, நான் படம் பார்த்துட்டு மொக்கன் போட்டேன். அவள்தான் மொக்கன் போட்டு நான் பாட்டுக்கு விட்டேன். நான் அடியும் இல்லை. ஆனா இவனுங்க நீ ஆமையை பார்த்தேன்னு தீயன் பிடிச்ச டவுசர்